இல்ல கவர்மெண்ட்ட போனோம்னா எப்படியும் 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா சொல்லுவாங்க. 5,20,000. இல்லங்க ரொம்ப கம்மிங்க 5 லட்ச ரூபாங்கிறது. 15 கிலோமீட்டர்ஸ் சேனல். அதில் நிறைய இடம் காணாமல் போயிடுச்சு. ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணணும். ப்ளஸ் சீமைக்கரை மரங்கள் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருந்துச்சு. கரைகள் இல்லை. ப்ளஸ் இந்த ஊரணி ப்ளஸ் இந்த கண்மாயில் ஒரு எவ்வளோ வந்து இல்ல கவர்மெண்ட்ட போனோம்னா எப்படியும் 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா சொல்லுவாங்க. 5,20,000. இல்லங்க ரொம்ப கம்மிங்க 5 லட்ச ரூபாங்கிறது. அதுதான் இங்கே ஒரு பார்வையே அப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி நீர்நிலைகள் சீரமைக்கு வந்து ரொம்ப பொருட்செலவு எடுக்கும், சாமானிய மக்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நானே அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். பட் இதுக்குள்ளே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இதுக்கு பெரிய அளவில் பொருட்செலவுலாம் இருக்காது. எப்படி நம்ம இதை பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸோ பெருசாலாம் செலவு இருக்குது. 5 லட்ச ரூபா செலவு பண்ணால் நம்ம இவங்களுக்கு எத்தனை மாதம் இது பயன்பட முடியும் இந்த தண்ணி வச்சு? இது ஃபர்ஸ்ட் சைக்கிள். இது ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு தண்ணி இருக்கும். அந்த கண்மாய் கண்டிப்பாக வந்து 7 மாதத்துக்கு மேலே தண்ணி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் சைக்கிள். அடுத்த வருஷம் மழை இன்னும் அதிகமாகும். ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணியிருக்கும். இந்த வருஷம் நிறைய தண்ணி குடிக்கும். அடுத்த வருஷம் அந்த குடிக்கிற அளவுங்கிறது குறையும். ஸோ அடுத்த வருஷம் 7 மாதங்கிறது 9 மாதம். ஒரு 3-4 சைக்கிள்ஸ் போனதுக்கப்புறம் 12 மாதமும் வத்தாமல் இருக்கும். ஆனால் பெரிய செலவு பெரிய பொருட்செலவுன்னு சொல்லி நம்ம நம்ப வச்சிருக்காங்களோங்கிற மாதிரி தான் நீங்க சொல்றது இருக்கு. அது நான் வந்து அடிச்சு பெட் கட்டி கூட சொல்லுவேன். அந்த செலவுலாம் வரவே வராது. இப்போ இங்க இருந்து இந்த தண்ணி இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ பேர் ஊர்ல இருந்து காலி பண்ணி போயிருக்காங்க. அவங்க சொல்றது பார்த்தா இங்க யாருமே இல்லை. இங்க இருக்க ஆடு மாடு கூட இங்க கிடையாது, எல்லாம் இறந்து போச்சு. ஆடு மாடு சில இனங்களே அழிஞ்சு போச்சு. நாட்டு மாடு, நாட்டு ஆடு, நாட்டு நாய், கோழி எல்லாமே அந்த இனங்களே அழிஞ்சு போச்சான். ஒரே காரணம் என்ன அப்படின்னா தண்ணி பிரச்சனை. இப்போ நீங்க சொல்றது வந்து ஒரு 5 லட்ச ரூபா செலவுங்கிறீங்க. இப்போ இவ்வளோ விஐபிஸ் வந்து சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க, நிறைய இடத்துல இருக்கிறாங்கங்கிறீங்க. அவங்களாம் மனசு வச்சா கண்டிப்பா சரி செய்ய முடியும் தானே? கண்டிப்பா சரி செய்யலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இங்கே என்ன இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணுறதெல்லாம் தாண்டி யார் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ யாருக்கிட்ட அவங்க போய் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ தான் அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் இங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட டெல்டா டிஸ்ட்ரிக்ஸில், கொங்கு பெல்ட்டில், சென்னையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்டரேஷன் ஆக்டிவிட்டீஸுங்கிறது இருக்கும். இவங்களுக்கு வந்து ரொம்ப புதுசு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இங்கே பண்ண வர்றப்பவே எதுக்கு இவன் எங்கேருந்தோ இங்கே வந்து பண்ணுறான் சம்மந்தமே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு தண்ணி வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய விஷயம் மாறிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் இப்போ தான் போய் சேர்ந்துருக்கும் செய்திகள். கண்டிப்பாக வருவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா ஒருத்தனால இதை சரி பண்ண முடியாது 100%. நிறைய பேர் இதுக்குள்ளே வரணும், நிறைய பேர் சேர்ந்து பண்ணோம்னா 100% ஆரம்பிக்கிறப்போ இப்போ வந்து இங்கே இடத்துல நிற்கிறீங்க, எவ்வளோ டஃப்பாக இருந்தது இந்த ப்ராசஸ்? டஃப்னு நம்ம நினச்சோன்னா எல்லா விஷயமே டஃப் தான். காலையில் எழுந்திரிச்சு தூங்கி நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம நினைக்கிறது சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கூட டஃப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் இது நான் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாது. எனக்கும் இந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் ஒர்க் பண்ண இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பெருசாக ஊர்லேயும் எனக்கு இன்ட்ரொடக்ஷன் எதுவுமே கிடையாது. நிறைய பேரோட இன்புட்ஸு, நிறைய பேரோட நாலேஜ், நிறைய பேரோட சப்போர்ட்டு, கைடன்ஸு இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒர்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ அடுத்தடுத்த ஒர்க்ஸ் பண்ணுறப்போ எனக்கு ஒரு ஒர்க்குமே யூனிக்காக தெரிய ஆரம்பிச்சிது. ஒரு நாளுமே புதுசாக இருக்கும். நிறைய பேரை பார்ப்போம், நிறைய பேரை இது பண்ணுவோம். கண்டிப்போம் எதர் அவங்க ஒரு நல்ல லெசன் கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு தப்பான லெசன் கிடைக்கும். ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ஒன்று. ப்ளஸ் இதில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கவே இருக்குது.